என்ற நிலையில் அவர் தன் முழு பலத்தையும் திரட்டி தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற மீண்டும் எழுகிறார். உலக மீட்பிற்காக அவர் காட்டிய அந்த அளப்பரிய உறுதி கல்வாரி பாதையில் மகுடமாக பிரகாசிக்கிறது. சிந்தனை. நவீன வாழ்வில் பல நேரங்களில் நாம் முழுமையான விரக்திக்கு தள்ளப்படுகின்றோம். தீராத நோய், கழுத்தை நெரிக்கும் கடன், குடும்ப பிளவுகள், கைவிடப்பட்ட தனிமை போன்றவை நம்மை தற்கொலை எண்ணத்திற்கு கூட தள்ளுகின்றன. இதற்கு மேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் கதறும் நேரங்களில் மூன்றாம் முறை விழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். தொடர் தோல்விகளை சந்தித்து இனி வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை என்று நாம் நினைக்கும் போது இயேசுவின் மூன்றாம் வீழ்ச்சி நமக்கு தரும் பாடம் இதுதான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் அந்த இடத்தில்தான் கடவுளின் மாபெரும் அற்புதம் தொடங்க காத்திருக்கிறது. எல்லை மீறிய துன்பங்களும் தாங்க முடியாத சோர்வும் வரும்போது முற்றுப்புள்ளி வைப்பது மனித பலவீனம். அதை தாண்டி நடப்பதே இறைவனின் அருள். ஜெபம். ஆளுநரும் இறைவா, நான் முழுமையாக சோர்ந்து போகும் நேரங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது பிரசனத்தை நான் உணர செய்திருந்தோம். எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்வின் நம்பிக்கை நான் இழந்து விடாமல் காத்திருந்தோம். தீராத துன்பங்களும் தொடர் தோல்விகளும் என்னை தாக்கும்போது மூன்றாம் முறை விழுந்து எழுந்த உமது உறுதியை எனக்கு தந்து நான் மீண்டும் எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசத்தை ஆன்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில்